ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பயிறு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பச்சை பயிறு லட்டு செய்யறதுக்கு பச்சை பயிறு வறுக்கணும். நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. பாருங்கள், லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஆறிச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஒரு 3 ஏலக்காவையும் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மண்டை வெல்லத்தை நம்ம பாகு மாதிரி, அதாவது அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துட்டா போதும். எந்த பாகு பதவும் தேவையில்லை. எந்த கப்பில் அளந்தோமோ அதில் பாதி கப். 1 கப் பச்சை பயிர்னா பாதி கப் மண்டை வெல்லம், பாதி டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரியை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 முந்திரியை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கும் போது ஈஸியாக வரும் உருட்டுறதுக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது. மீடியமாக அரைச்சிக்கோங்க பச்சை பயிரை. அப்போ தான் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதான் இந்த வறுத்த முந்திரியில் நம்ம அந்த மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாகு வச்சுருக்கேன், அதையும் வடிச்சிடலாம். இப்போ முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதையும் ஆட் பண்ணிடலாம். அரை கப் மண்டை வெல்லம், அரை கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். இனிப்புமே கரெக்டாக இருக்கும். 1 கப் பச்சை பயிருக்கு அரை கப் மண்டை வெல்லம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் சுடுதண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ உருட்டை கரெக்டாக வந்துடும். இப்போ எனக்கு அரை கப் தண்ணியிலே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கரண்டி எடுத்துகிட்டு கையில் நம்ம உருட்டிக்கலாம். நல்லா சத்தான பச்சை பயிறு லட்டுங்க இது. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா டெய்லி ஒரு லட்டு எடுத்து சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. பாருங்க, அழகாக உருட்டை வந்துருச்சு. வரலைன்னா லைட்டாக சுடுதண்ணி ஆட் பண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடலாம். அவ்வளோதாங்க, பச்சை பயிறு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.